கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம மதுரை மாவட்டத்தில் பிரகோஸ் லைஃப் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஃபவுண்டராக இருந்துட்டு இருக்கக்கூடிய லாவண்யா அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் தாய்க்கும் சேய்க்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரெடியாக இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் அதிரை எஃப்எம் அனைவருக்கும் வணக்கம். நான் லாவண்யா, மதுரையிலிருந்து பிரகோஸ் லைஃப் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர். ஓகே மேம், இப்போ சொன்னீங்க இல்லையா பிரகோஸ் லைஃப் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இதில் ஃபவுண்டராக இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி கான்செப்டில் நாமளும் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு? அதுக்கான காரணம் என்ன? ஓகே, இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா, பிரெக்னன்சி அதாவது மெட்டர்னிட்டி டு மெனோபாஸ் அப்படின்றது தான். அதாவது பிரெக்னன்சி டைம், அதாவது பிரெக்னன்ட் டைம்ல இருந்து மெனோபாஸ் வரைக்கும் இருக்கிற அம்மாக்களுக்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி அந்த போஸ்ட் பிரெக்னன்சி, அதாவது பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பருவத்துக்கு நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணதுதான் பிரகோஸ். அண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னா, என்னோட தாய்மைப்பட்ட அந்த டைம்ல இருந்து, என்னோட மதர்ஹுட் ஜேர்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் பிரகோஸ். என்னோட ஜேர்னில எனக்கு வந்து லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருந்துச்சு. போஸ்ட் பிரெக்னன்சி, அதாவது பிரெக்னன்சிக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பருவம் வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபேஸா இருந்தது. ஸோ அந்த டைம்ல இருக்கிற அம்மாக்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு, இது பிரச்சனைகளா இருக்கு அப்படிங்கறதுனால அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுதான் பிரகோஸ். சூப்பர் மேம். உங்களுடைய ப்ரெக்னென்சி டைமில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது, இது ஆக்சுவலாக பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் ஆங்கிளில் நாங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சி டைமில், ஆஃப்டர் மை போஸ்ட் ப்ரெக்னென்சி, அதாவது நான் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்த அந்த பருவத்தில் 1 இயர்க்கு அப்புறம் இதை பற்றின அவேர்னஸ் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, என்னோட உடல்ல சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ரெண்டுமே எனக்கு நார்மல் டெலிவரி தான். ஸோ ஆஃப்டர் மை நார்மல் டெலிவரி கூட எனக்கு முதுகு வலி ஜாஸ்தியா வந்து, அதுக்கப்புறம் அதுக்கான செக்அப்ஸ் எல்லாம் ப்ராப்பரா போகி தெரிய வந்த விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் ஷாக்கிங்கான நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டைம்ல அம்மாக்கள் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அது எது அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல கான்சியஸாவே அம்மாக்கள் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா அந்த போஸ்ட் டெலிவரி, பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், குழந்தையோட அம்மா தனித்தனியா இருக்கிற டைம்ல அம்மா அவங்களை கான்சியஸா கவனிச்சுக்கிறாங்களான்னா கண்டிப்பா இல்ல. நானுமே அந்த தவறை செஞ்சேன். அதனால நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண மாதிரியான சூழ்நிலை இருந்தனால அதை பத்தி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான். இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ எனக்கு 4 இயர்ஸ், இப்போ 5 இயர்ஸ், 5th இயருக்கு நாங்க என்டர் ஆகிறோம். இப்போ உங்களுடைய இந்த பிரகோஸ் லைஃப் லிமிடெட் மூலமா மொத்தமா என்ன மாதிரியான ஃபுட்லாம் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? இதுல நாங்க பண்றதுனுடைய ப்ராடக்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் செக்மெண்ட் வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் நாங்க உள்ளே வந்தோம். அவேர்னஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுதான். இந்த டைம்ல எப்படி நம்ம ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும், அந்த உணவு அப்படிங்கிற விஷயம் எப்படி பிரதானமா அந்த டைம்ல நமக்கு முக்கியமா இருக்குன்றது தெரிய வந்தது. அப்புறம் நாங்க பார்த்ததுல சேலஞ்சஸ் என்னன்னா, அம்மாக்களுக்கான நேரம் நன்மை ரொம்ப கம்மியா தான் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ அதனால இதுல ஃபுட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப இந்த செக்மெண்ட்டுக்குன்னு பண்றதுனால செகப்பரிசிலே சில வகைகள் இருக்கு. தெரபாட்டிக் ரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரைசஸ்ல மதர்ஸ்க்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் பண்றோம். அது மார்னிங் அவங்க எந்திரிச்சோடனே அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ட்ரிங்கா குடிக்கிறதுக்கோ, இல்ல கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கோ, அண்ட் நைட் டைம் ஸ்நாக்ஸுக்கு மெயினா நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா நைட் அடிக்கடி தாய்ப்பால் கொடுப்பாங்க, பசிக்கும். அந்த டைம்ல ஒரு கில்ட் இல்லாம நான் சரியான ஒரு நல்ல ஸ்நாக்கை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நல்ல உணவை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க கான்செப்டே. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் நாங்க இங்க தயாரிச்சு கொடுக்குறோம். ஓகே மேம். இந்த காலகட்டத்தில் எல்லா மதர்ஸ்க்குமே தேவைப்படுற மாதிரி ஒரு சூப்பரான தொழிலை செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? இப்போது இதுக்கு நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபுட்கெல்லாம் மூலப்பொருள் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? கண்டிப்பா மூலப்பொருள் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரம் ஃபார்மர்ஸ் தான். விவசாயிகள்ட்ட இருந்து தான் நம்ம வந்து எல்லாமே ப்ரொக்யூர் பண்றோம்.
ஏன்னா இதுக்கு நாங்க அதிகமா ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்ஸ்ன்றனால ரொம்ப ஃபோக்கஸ்டா ஆர்கானிக் அப்படிங்கறத சுத்தமான அரிசி அண்ட் பயிர் வகைகள் இதை வச்சுதான் இதை சுத்தியான எங்களோட ப்ராடக்ட்ஸ் சுத்தி இருக்கு. ஸோ நாங்க வந்து இதை சப்போர்ட்டிங் எக்கோசிஸ்டமா ஃபார்மர்ஸ் மூலியமா இருந்து தான் நாங்க டைரக்டா சோர்ஸ் பண்றோம். எந்த ஒரு ரிட்டைல் ஷாப்ஸ்ல இருந்தோ தனித்தனியான இதுல இருந்து இல்லாம அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் ஆங்கிளா இருக்கணும் அப்படின்னாலும் ஃபார்மர்ஸ் வந்து டைரக்டா இருக்கும். அதுல எங்களுக்கு தஞ்சை மாவட்டம் வந்து ரொம்பவே ரொம்ப பிரதானமா நாங்க பயன்படுத்துறது அந்த பெல்ட் தான். ஓகே மேம். என்னதான் ப்ரெக்னென்சி டைமில் நாம் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணாலுமே அவங்களுக்கு ஃபுட்டுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். நீங்கள் அதையுமே எடுத்து செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். அதனால் இந்த கொஸ்டின் கேட்குறேன். தாய்மார்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஏற்படுது, அவங்க எப்படி தீர்க்கலாம்? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா இது சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தே டாக்டர் சைட்ல இருந்தே நிறைய சப்போர்ட்ஸ் பண்றாங்க. என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், எப்படி எல்லாம் அவங்க வந்து தண்ணி சத்தை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன மாதிரி எல்லாம் சாப்பாடு, ஒரு காய்கறி முதற்கொண்டுமே அவங்க வந்து ஒரு இது கொடுத்துடுறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம அதை கன்சியூம் பண்றோம்னா அதுலதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பிரெக்னன்சி டைம்ல கொடுக்குற அந்த கவனம், அந்த பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த தாய்மார் அந்த லாக்டேஷன் டைம் சொல்லுவோம், தாய்ப்பால் கொடுக்குற அந்த டைம்ல குழந்தை மேல இருக்க கவனம் அம்மா மேல இருக்கிறது இல்லைன்னுடைய ரீசன் இதுவும் ஒண்ணு. ஸோ இந்த ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா அதுல மேக்சிமம் கால்சியம், அயன், இரும்பு சத்து, நார் சத்து, தண்ணி சத்து இருக்கிற சாப்பாடு தான் அதிகமா எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை தான் நாங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவோம். அண்ட் மெயின் டைம் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிரெக்னன்சி டைம்ல டாக்டர் சைட்ல இருந்து நிறைய விஷயம் அவங்க கன்சியூம் பண்ணிருப்பாங்க. அந்த பிரெக்னன்சி டைம்ல என்னெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அதை கண்டிப்பாக 100% இல்ல 200% அதிகமாவே போஸ்ட் பிரெக்னன்சில கவனம் செலுத்தி அதை ஃபுட்ஸை ப்ராப்பரா அப்ப நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். போதுமான சத்தும் அந்த அம்மாக்கும் கிடைக்கும், அந்த தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கும் கிடைக்கும், பாலும் நல்லபடியா சுரக்கிறதுக்கு உதவும். அந்த பால் மூலியமா அந்த குழந்தைக்கான கரெக்டான ஊட்டச்சத்து போய் சேரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும். சூப்பர் மேம். இப்போ வந்து உங்களுடைய மதர்ஹுட் ஜேர்னியில் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டை ஃபாலோ பண்ணீங்க, அதே டைமில் ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பா இது எனக்கான ஒரு மொமெண்டா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோட ஜேர்னில டெலிவரி வந்து எனக்கு ரொம்ப நார்மலா, ரொம்ப எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது. நல்லபடியா பேபி பிறந்து அவங்க வளர்ந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னோட செகண்ட் பேபி வந்து நாங்க பிளான் பண்ணது. ஸோ அந்த செகண்ட் டெலிவரியில ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். எப்படின்னா நஞ்சுக்கொடி கீழே இருந்தது, பெட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பட் அதுலயும் எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சி பிரசவ காலத்துல வரக்கூடிய டயபெட்டிக் ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால நான் சில உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்க வேண்டிய காலகட்டம் எனக்கு அது. ஸோ அதுல நான் ப்ராப்பரா மில்லட்ஸ், அதாவது சிறுதானியம், சிகப்பரிசி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் கன்சியூம் பண்ண வேண்டியது. அதுல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா கரெக்டான ஊட்டச்சத்தை என்னால சாப்பிடணுன்ற கட்டாயத்துக்கு கொண்டு போய் விடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய மதர்ஹுட் ஜேர்னியில் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட் ஃபாலோ பண்ணீங்க, அதே நேரத்தில் ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து